Hello, welcome back to Pebbles Tamil channel viewers. Pebbles Tamil. நம்ம கோயம்பேட்டிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது. தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போது வாங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் எவ்வளோ நேரத்தில் வந்து ரீச் பண்ணலாம், இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு நிற்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் பஸ்ஸு. இதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னும் போது உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். சீக்கிரமாக போகணுன்னு ஆசைப்படுறாங்க, இது ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து 9:30க்கு கிளம்பிட்டோம் சார். 70 பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் தான். டுவர்ட்ஸ் எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது பஸ்ஸு வெளியே வந்துடுச்சுங்க. அடுத்ததாக லெஃப்ட் கட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த மதுரை வாயில்ங்க. இங்கேருந்து காஞ்சிபுரம் 63 கிலோமீட்டர். இந்த பஸ்ஸு உங்களுக்கு நடுவில் எந்த ஸ்டாப்பிங்குமே நிற்காதுங்க. நார்மல் பஸ்லலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை வாயிலில் நிற்கும், அங்கே திருவேற்காடில் நிற்கும். கண்டிப்பாக எல்லா பஸ்ஸும் காஞ்சிபுரத்தில் நிற்கும். அடுத்து வரப்போகிறது பூந்தமல்லி தான். இப்போ நம்ம பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று இருக்கோம். கோயம்பேடுக்கு அடுத்ததாக இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் நின்றது பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பில் தாங்க. இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர், துங்குவார்சத்திரம் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்லேருந்தும் இப்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கோயம்பேடுலேருந்து போகிறதுக்கு இந்த 76B பஸ் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு நிறைய பஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. அதோட எல்லா பஸ் ஸ்டாப்லையும் நின்று வரும். உங்களுக்கு அது கொஞ்சமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பஸ்ஸு. அதுவும் ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் போகணுன்னா உங்களுக்கு 76B பஸ் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். இங்கே இப்போ நம்ம மீனாட்சி அகாடமி, அதாவது வேலூர் பைபாஸ் கிட்ட காஞ்சிபுரம்குள்ளே போகிறோம். பைபாஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வர்றதாங்க காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தா காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம காஞ்சிபுரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். காஞ்சிபுரத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குது 6 o'clock. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈவினிங்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு அண்ட் நார்மல் ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரக்கோணம் ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போது இந்த லெஃப்ட் கார்னர் தாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்குண்டான பஸ் ஸ்டாப்பு. இதுக்கு அடுத்ததாக வர்றது பஸ் ஸ்டாண்டு தான். நான் இந்த காமாட்சி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிட்டேங்க. நான் வந்த பஸ்ஸுக்கு டாட்டா சொல்லிட்டு இப்போ நான் உள்ளே என்ட்ராவது தான் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு உண்டான என்ட்ரன்ஸ். இது வடக்கு வீதி, இப்போ க்ளோஸில் தாங்க இருக்குது. அடுத்ததாக நம்ம போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலோட கிழக்கு வீதி. கிழக்கு வீதியில் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. முன்னாடியே நிறைய கடைகளும் இருக்குது. நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு உண்டான இடம் முன்னாடியே இருக்குங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் உலகளந்த பெருமாள் திருக்கோவில். நான் இப்போது அந்த கோவிலையும் தரிசிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டு காமாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு வரலாம். எந்த கோவிலாக இருந்தாலும் கிழக்கு கோபுரம் வழியாக தான் உள்ளே போகணும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்லையும் மெயின் என்ட்ரன்ஸு, உங்களுக்கு செருப்பு வைக்கும் இடம், நீங்கள் உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான இடம் எல்லாமே இங்கே காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது.
இப்போ வாங்க இந்த கோவிலுக்குள்ள போகலாம். உள்ள வந்த உடனே அற்புதமான உற்சவ மூர்த்தியை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மூலவர் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. வரும்போது பாருங்க. நாலு கோபுரங்களையும் இங்கே பார்க்கலாம். இந்த சென்டரா நீங்க பார்க்குற இந்த கோல்டன் கலர்ல இருக்கிற கோபுரம் தான் காமாட்சி அம்மன். வாங்க காஞ்சி காமாட்சி அம்மனை பாருங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த தூண் இருக்கிற இடம் தான் உற்சவ மூர்த்தியை அலங்காரம் செஞ்சுட்டு வந்து வைக்கிறதுக்கு உண்டான இடம். மெயினாக சொல்லணும்னா தூரத்துலேருந்து நம்ம பார்க்குற அந்த காமாட்சி அம்மனோட உருவமாகட்டும் இப்போவும் மனசில் அப்படியே நிற்குதுங்க. நீங்களும் இங்கே வந்து பாருங்க, காமாட்சி அம்மனோட அருளை பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். கோயிலுக்குள்ளே போயிட்டு காஞ்சி காமாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள அபிஷேகம் வேறு நடந்துகிட்டே இருக்குது. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள்லாம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் ஏர்லியராக பார்த்துட்டு வெளியே வரணும்னா கூட அதுக்குண்டான வழியும் அவைலபிளாக இருக்குது. இப்போ கிழக்கு கோபுரம் வழியாக தான் மெயினாக என்ட்ரன்ஸ் உள்ளே எல்லாருமே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வரும்போது இந்த கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே போகிற மாதிரி பார்த்துங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே கிழக்கு கோபுரத்துலேருந்து வரும்பொழுது ஒரு குதிரை வண்டி இருந்தது. அவர்கிட்ட கேட்டோம், இங்கேருந்து பக்கத்தில் வேறு ஏதாவது நல்ல கோயில் சொல்லுங்கன்னு. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது, சிவன் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது, எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயில் இருந்தது, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ இங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகலாம். வாங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் இப்போ எப்படியும் கோயில் ஓப்பனில் இருக்காது, நம்ம கோயிலுக்கு போனாலும் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் ரொம்ப முக்கியம். வாங்க பஸ் ஸ்டாண்ட் போகலாம். காமாட்சி அம்மன் கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஷேர் ஆட்டோ நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. ஃபேர் 20 rupees. இப்போ நம்ம கோயம்பேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே காமாட்சி அம்மன் கோயில் முன்னாடி பஸ்ஸில் இறங்கிட்டேன். காமாட்சி அம்மன் கோயிலேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்கிட்டேன். இங்கே நம்ம ஒன் டே ட்ரிப்பில் காமாட்சி அம்மன் கோயிலில் சாமியை கும்பிட்டு ஷேர் ஆட்டோவில் இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து திரும்ப நம்ம 2 towards சாப்பிட போகிறோம். சாப்பிட போனதுக்கு அப்புறமா அடுத்து சென்னைக்கு எங்கே தாம்பரம் போனால் அங்கேருந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி இப்போ வாங்க பார்க்கலாம். தாம்பரத்துக்கு பஸ் சாப்பிட்டு தான் ஏறு. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. இங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஹோட்டல் சக்தி பவனில் தான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல உருளைக்கிழங்கு, ஊறுகாய், கூட்டு, ரைஸு, ஒரு குழி எடுத்தா அவரைக்காய் சாம்பார். ஒரு நல்ல சாப்பாடுங்க. நம்ம காலையில் கோயம்பேட்லேருந்து 9:30க்கு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். 11 o'clock இந்த காஞ்சிபுரம் வந்து ரீச் பண்ணேன். இங்கே காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு சக்தி பவனில் ஃபுட் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3 o'clock. இப்போது இங்கேருந்து தாம்பரத்துக்கு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி திரும்ப ரீச் ஆகுறன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜேர்னி. இங்கே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு தாம்பரத்துக்கு 1/2 hour ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். டிக்கெட் ஃபேர் 56. தாம்பரத்துக்கு உண்டான ரூட்டு வேறங்க, கோயம்பேடுலேருந்து வர ரூட்டு வேற. இப்போ நீங்க பார்க்கறது இந்த மாமல்லபுரம், செங்கல்பட்டு, வாலாஜாபாத் போறதுக்கு உண்டான பைபாஸ் ரூட்டு தாங்க. இங்க உள்ள இருந்து நிறைய கம்பெனிஸ்க்கு பஸ்ஸஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். இப்போ பஸ் லெஃப்ட் திருப்பி நிக்கிறதா பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்டுங்க. வாலாஜாபாத் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 45 மினிட்ஸ்ல இங்க வாலாஜாபாத் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். வாலாஜாபாத்துக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதா இந்த அப்போலோ டயர்ஸ். இந்த அப்போலோ டயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு லெஃப்ட்ல போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போறதுக்கு உண்டான வழிங்க. இப்போ பஸ் நிக்கிறதா ஒரகடம் பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரகடம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸோட மெயின் ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலாஜா, ஒரகடம், கடம்பை, முடிச்சு அண்ட் தாம்பரம் தான். இப்போ நம்ம ஒரகடம் தான் கிராஸ் பண்ணி வரோம். இங்கே இருந்து தாம்பரம் பார்த்தீங்கன்னா 25 kilometers.
இந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலேருந்தே நீங்கள் கிளம்பாக்கம் போகலாம். அது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்பு. ஓகே வியூவர்ஸ், இந்த ஒன் டே ட்ரிப்பு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்னிங் கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே தாம்பரம் நான் வந்து ரீச் பண்ண போகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், இங்கே காஞ்சிபுரத்தில் 3:15 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் 4:30க்கு தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டேன். 1.25 மணி நேரத்தில் 56 ரூபாயில் தாம்பரம் வந்து ரீச் பண்ணிடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். Pebbles Tamil.